வணக்கம். முதல்வன் படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் ஒண்ணு வரும். மணிவண்ணன் அவர்கள் சொல்லுவாரு, "அடடா! இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே!" அப்படிங்கிற மாரி. பேட்ட படத்துல ஒரு டயலாக் வரும். "இயாளு உண்மையாலுமே சம்பவக்காரன் தான்" அப்படிங்கிற மாரி. அதாவது ரெட் ஜெயண்ட் பார்த்தீங்கன்னா தலைவர் 174 கமலஹாசன் அண்ட் ரஜினிகாந்த் அவருடைய அந்த புதிய ப்ராஜெக்ட்க்கான அனௌன்ஸ்மென்ட் ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல டைரக்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாலயும். இது வேற லெவல்னே சொல்லியாகணும். அதாவது ஜெயிலர் 2வோட ஹைப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரியும். அத விட பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கெஸ்ட் ஹைப்ப கிரியேட் பண்றதுக்காக இப்பவே படத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லியாகணும். அதுக்கான அந்த ஒர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ரிலீஸ் ஆகப்போது. அது ப்ரோமோ கண்டிப்பா செலிப்ரேஷன் மோட் கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். 2 பெரிய லெஜெண்ட்ஸ், 2 பேருடைய ரசிகர்கள் கொண்டாட போறாங்க. தமிழ் சினிமாவுல பார்த்தீங்கன்னா முதல்ல கமலஹாசன் அவர் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர் ரூல் பண்ணாரு. கமலஹாசன் அவர்கள் ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் ரெக்கார்ட் வைக்க, ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் ரெக்கார்ட் வைக்க, மாறி மாறி அந்த காம்போ வந்துட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர் தான் பாக்ஸ் ஆஃபீஸ பார்த்தீங்கன்னா லைன் பை லைனா கிரியேட் பண்ணி வச்சுட்டே இருந்தாரு. அந்த கமலஹாசன் அவர்களால பீட் பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பாக்ஸ் ஆஃபிஸ் ரெக்கார்ட 2 பேரும் சேர்ந்து கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியாகணும். ஏன்னா அனௌன்ஸ்மென்ட் ப்ரோமோக்கே இந்த அளவுக்கு எஃபோர்ட்ஸ் போடுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, படம் கண்டிப்பா தியேட்டர்ல பிளாஸ்ட் தான். பட் ப்ரோமோ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பா சூப்பரா இருக்கும். ஏன்னா 2 பெரிய லெஜெண்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால. அண்ட் இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியாகணும். ஜெயிலர் 2 இருக்க ஹைப்பு அதை தாண்டி இந்த படத்துக்கு இன்னொரு ஹைப் கண்டிப்பா கிரியேட் ஆகும். நெல்சன் அவர்கள் டைரக்ஷன். அதாவது ஒரு படம் தவற விட்டாரு. ஜெயிலர் 2 தூக்கி நிறுத்திட்டாரு மனுஷன். இப்போ ஜெயிலர் 2 வரப்போகுது. கண்டிப்பா வேற லெவல்ல இருக்க போகுது. அதாவது சென்னையில பார்த்தீங்கன்னா ரோகிணி, காசி தியேட்டரு, அ வேலூர்ல, செங்கல்பட்டுல, திருப்பூர்ல, கோயம்புத்தூர்ல, சேலம்ல பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல அலோகேட் பண்ணியிருக்காங்க. நீங்க பாருங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்துட்டு நாளைக்கு நான் ரிவ்யூ குடுக்குறேன். ஓகேங்களா? எப்படி இருக்கு அப்படிங்கிறத. ஓகே நண்பா. தியேட்டர் பிளாஸ்ட் மூடிங் ஆன். வேற லெவல் சம்பவம் இருக்கு டுமாரோ. ஓகே. நன்றி, வணக்கம்.